श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् मुनिम्। इन्नो तिरुवाडिपूरम् यमकाघवन्नो இங்காண்டாளவதரித்தார் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேசரத்தின மாலையிலே 22ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்பது பாசுரம். கீழே 21ஆம் பாசுரத்திலே 3 பேரை சொல்லுகிறார் மணவாள மாமுனிகள். ஆண்டாள், மதுரகவியாழ்வார், எம்பெருமானார். இவர்கள் மூவரையும் பற்றி சொல்லுகிறார். இவர்கள் சரமபர்வனிஷ்டர் என்கையாலே. அதிலே முதலாவதாக இவர்கள் மூவரிலே மேம்பட்டவளான ஆண்டாள் விஷயமாக இப்பாசுரத்திலே காட்டியருளுகிறார். இன்னோ திருவாடிப்பூரம் என்று ஆண்டாள் திருவவதரித்த திருவாடிப்பூர நன்னாளுடைய ஏத்தத்தை இப்பாசுரத்தாலே காட்டுகிறார். திருவாடிப்பூரம் என்று பிரசித்தமான திருநட்சத்திரம் இன்றன்றோ என்று அற்புதமாக பாசுரத்தை சொல்லுகிறார். இன்னோ திருவாடிப்பூரம், அதாவது நமக்கெல்லாம் நன்மையை அளிக்க வல்ல நாள் இத்திருவாடிப்பூரம் அன்றோ? அப்படிப்பட்ட இந்த நாள் இன்றோ என்று காட்டப்படுகிறது. எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். ஆண்டாள் இந்த திருவாடிப்பூர நன்னாளிலே திருவவதரித்தாள். திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துரித்தாள் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டாள் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் என்று காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். அதென்ன எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் என்னால் என்ன? ஆண்டாள் எல்லாருக்காகவும் அன்றோ இங்கு அவதரித்திருக்கிறாள். அதென்ன தனக்கு மட்டுமே அவதரித்தார் போலே காட்டுகிறாரே மணவாள மாமுனிகள். என்னால் இது எங்கிருந்து வந்தது? திருமங்கையாழ்வார் தான் காட்டுகிறார். அறிவதறியான், அனைத்துலகமுடையான், என்னையாளுடையான் என்று காட்டுகிறார். அந்த எம்பெருமான அனைத்துலகம் உடையான், என்னையாளுடையான் என்று காட்டுகிறார். எல்லா உலகத்தையும் உடையவன், என்னை ஆளக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று காட்டுகிறார். அதே போலவே எம்பெருமானார் தான் காட்டுகிறார். அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் என்று காட்டுகிறார் பிராட்டியை சொல்லுகிற போது. அகில ஜகத்துக்கும் தாயாக இருக்கிறாள், எனக்கும் தாயாக இருக்கிறாள் என்று காட்டுகிறாள். அப்போ அதே போலதான் இங்க மணவாள மாமுனிகள் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் என்று காட்டியருளுகிறாள். அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு பெருமான சொல்லுகிற போதும் அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு என்று காட்டுகிறார் கத்தியத்திரயத்திலே எம்பெருமானார். அதே போலத்தான் இங்கு எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள்.
எப்படி தோணுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டாளை சேவிக்கிற போது, திருப்பாவையை சொல்லுகிற போது, ஏதோ நமக்கு மட்டுமே அந்த திருப்பாவை நாம் உஜ்ஜீவனம் பெறுவதற்காக மட்டுமே அந்த திருப்பாவையை சாதித்தருளி இருக்கிறார் போலே நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் இருந்தாலும் ஓரொரு பிள்ளைக்கு அவள் எப்படி அன்பை கொடுப்பள் என்று சொன்னால், தனக்கு மட்டுமே இவள் தாயாக இருக்கிறாளோ என்கிற எண்ணத்தை அந்த அன்பிலே பொழிந்து கொடுப்பள். ஆனால் எல்லோருக்கும் அதே அன்பைத்தான் கொடுப்பள். அதே போலத்தான் ஆண்டாள் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று காட்டுகிறார். அதாவது ஒரு குழந்தையானது கிணற்றிலே விழுந்து விட்டதேயானால் அந்த குழந்தையை காப்பதற்காக எப்படி ஒரு தாயவானவள் தான் அந்த கிணற்றிலே குதித்து காப்பளோ, அதே போல இவளும் தான் தன்னுடைய அந்த மேன்மையான நிலையிலிருந்து பரமபதத்திலிருந்து குதித்து எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். இங்கே அவதரிக்கிறதுக்கு என்ன அவசியம் அவளுக்கு இல்லை. அவளுக்கு இங்கே அவதரிக்கிறதுக்கான அவசியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எதுக்காக அவதரித்தாள்னா, தனக்குன்னு ஒன்றுத்துக்காக அவதரிக்கலை. நம் போன்ற தாழ்ந்தவர்களை உஜ்ஜீவிப்பதற்காகவே அவள் அவதரித்தாள் என்று காட்டியருளுகிறார் மாமுனிகள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம். என்ன குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் அப்படின்னால், எந்த விதமான தாழ்ச்சிக்கும் இடமல்லாத ஒரு தேசமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். அது குன்றாத வாழ்வு. இங்கே இருக்கிற வாழ்வு குன்றும்படியான வாழ்வு. வாழ்வுனா நிரதிசயமாக இருக்க வேணும், என்றும் இருக்க வேண்டும், நிரவதிகமாக இருக்க வேண்டும், ஒரு அளவுபட்டு இருக்கக்கூடாது, அளவு கடந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை எது தரவல்லதோ என்றும் இருக்கக்கூடியது, அளவிட்டறிய முடியாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய வாழ்வு அது குன்றாத வாழ்வு. பொழுது அந்த குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் அப்படிப்பட்ட வாழ்வு என்று காட்டப்படுகிறது. அப்படி போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை என்னும்படியாக அவளுடைய போகமானது அங்கே எப்படி இருந்தது என்னால் குன்னாத வாழ்வு. ஆனால் இங்கே அவள் அதையும் தன்னை அந்த வாழ்வையும் இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராக அவதரித்தது. அதாவது எப்படி என்னால் ஒரு ராஜமகிஷியானவள் அந்த ராஜாவுடைய பூம்படுக்கையை கார்க்கடை கொண்டு அதை விட்டுவிட்டு பிரஜையினுடைய தொட்டிலை கட்டிக்கொண்டு கிடக்குமா போலே அப்படின்னு காட்டுறார். ஒரு ராஜாவினுடைய மகிஷியானவள், அவள் ராஜபத்னி என்றாலும் கூட, அவள் பூம்படுக்கையிலே படுக்க வல்லவளாக இருந்தாலும் கூட, ஒரு குழந்தையானது தவிக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய தொட்டிலை கட்டிக்கொண்டு அணைத்து படுக்குமா போலே இந்த பிராட்டியானவளும் தன்னுடைய வைகுந்த வான்போகங்களை இகழ்ந்து இங்கு ஆழ்வார் திருமகளாராய் இவருக்கு நாம் திருமகளாக அவதரிக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றி அவதரித்தருளினாள் என்று காட்டப்படுகிறது. ஆக எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், ஒரு காலத்திலும் இவள் இங்கு அவதரித்துத்தான் இப்படி விஷயங்களை அந்த பகவானை பெற வேண்டும் என்பது அவளுக்கு கிடையாது. ஏற்கனவே குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகத்திலே இருந்தவள், இருக்கிறவள். ஆனால் எதுக்காக இங்கு அவதரித்தாள் நாள் அவருடைய காருண்யாதிரேகம் வெளிப்படுகிறது, மாத்ருவாத்சல்யம் வெளிப்படுகிறது. ஒரு தாயினுடைய வாத்சல்யம் எப்படி இருக்கும் என்பது நன்கு வெளிப்படுகிறது என்று காட்டப்படுகிறது. ஆக எப்படி சீதா பிராட்டியினுடைய அவதாரத்தை சொல்லும்போது ஸ்ரீவசன புராணத்திலே காட்டுகிற போது பிராட்டி இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது என்று சொல்லுகிற போது, சீதா பிராட்டியானவள் எதற்காக சிறையிருந்தாள்?
ஏன் சிறை இருக்க வேணும் அப்படின்னால், அவள் சிறையிருந்ததற்கு காரணம் பெருமான பிரியணம் அதெல்லாம் கிடையாது. ஏனென்னால் தேவஸ்திரீகளை ராவணன் தன்னுடைய பிடியிலே வைத்திருந்தான். அவர்களை காக்கும் பொருட்டு இவள் தன்னுடைய, எப்படி ஒரு தாயானவள் கிணற்றிலே குதித்து குழந்தையை காப்பாற்றுவாளோ அதே போல பிராட்டி தானும் சிறையிலே இருந்தாள்னு இங்கே மணவாள மாமனிகள் வியாக்கியானம் காட்டுகிறார். அதே போலவே எப்படி பிராட்டியானவள் சிறையில் இருந்தாளோ, சம்சாரமாகிற சிறைக்கும் வந்த பிராட்டி ராவணனுடைய சிறைக்கு சென்றாள் தேவஸ்திரீகளை காப்பதற்காக. சம்சாரமாகிற சிறைக்கு வந்து சேர்ந்தாள் நம்மை காக்கும் பொருட்டு ஆண்டாள். ஆக சம்சாரமாகிற சிறையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டாளுடைய அவதாரம், தேவஸ்திரீகளை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக சிறையிருந்தவளேத்தம், அதாவது பிராட்டியினுடைய சீதா பிராட்டியினுடைய அவதாரம் என்று காட்டப்படுகிறது. சீதா பிராட்டி பெரிய பிராட்டியாரோட திருவவதார பூத்தை, இவளோ பூமிதேவி நாச்சியாருடைய திருவவதார பூத்தையாக அமைந்திருக்கிறாள். ஆக அப்படிப்பட்ட ஆண்டாள் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் என்று அற்புதமாக காட்டியருள்கிறார். இப்பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைய தினம் அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.